இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 167. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம மீட்ஸ்கி பருட்டோ சாரடாவை காப்பாத்தி அந்த இடத்த விட்டு கூட்டு வந்திருப்பான் இல்லையா. அதை தொடர்ந்து யூபினா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப போரா உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தாங்க நம்ம மீட்ஸ்கி பருட்டோ சாரடாவை கொண்டு வந்திருப்பான். சீனை கட் பண்ணா நம்ம கோணங்க மறு முகினோ பருட்டோ சாரடாவை தோல்ல போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அந்த இடத்துல நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருந்திருக்காது இல்லையா. சாக்கராவும் அந்த இடத்துல இதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்களுமே ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி கோணங்க மாதிரி கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க. ஷீசுனே சாக்ரா ரெண்டு பேருமே அந்த இடத்துல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்க. வெளியில நம்ம ஹினாட்டா அண்ட் ஹிமாவரி ரொம்பவே வருத்தத்தோட நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்த நம்ம நருட்டோக்குமே பருட்டோ நினைச்சு ரொம்பவே கவலையா இருந்தாலுமே அவன் ஃபேமிலியை முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல பருட்டோக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொன்னாலுமே அவங்க ரெண்டு பேரும் என் கூட இருந்தோம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோணங்க மறு மன்னிப்பு கேட்கறான். ஷினோபிஸோட வாழ்க்கைனாலே இந்த மாதிரி ஆபத்துகள் தான் இருக்க தான் செய்யும். சரி மீட்ஸ்கி என்ன ஆனா அவனை உரோச்சிமாரு கிட்ட விட்டு வந்திருக்கீங்களான்ற மாதிரி அந்த இடத்துல நருட்டோ கேட்க, நார்மலான மெடிக்கல் நிஞ்சாவால் ஹீல் பண்ண முடியாத அளவுக்கு அவனோட ஃபிசிக் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அதனால அவங்க கிட்ட விட்டு வந்திருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம கோணங்கமாரு சொல்றான். ஒரு பக்கம் நம்ம உரோச்சிமாரு மீட்ஸ்கிட்ட உடம்ப சரி பண்றதுக்கான வழியா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே ரிஸ்கியான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருப்பான். அவனோட ரீஜெனரேட்டிவ் செல்ஸ் எல்லாமே பிரேக் ஆயிருக்கும். நான் ஆல்ரெடி இவங்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவன் ரொம்பவே ஒரு வேல்யூபிளான சாம்பிள். இவனை லூஸ் பண்றது ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான். எல்லாமே அவனோட இன்னர் ஆர்கன்ஸ் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. ஆரம்பத்துல இருந்து நம்ம இப்ப அதை ரீஜெனரேட் பண்ணணும், அதுக்கான ஏன்னா டைமும் இப்போ இல்ல, சாவோட விளிம்பில தான் அவன் இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உரோச்சிமாரு. அந்த இடத்துல அவங்க சண்டை போட்டது விக்டர் அண்ட் தீபான்ற மாதிரியான ரிப்போர்ட் விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் பிங்கோ புக்ல இல்ல இல்லையா. அவங்களோட நோக்கம் வந்து அஷிராமா செல்ஸா இருக்கு. ஒருவேளை இவங்க காரான்ற மெம்பர் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்களா. ஆல்ரெடி எல்லா விஷயமும் ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு, இதுக்கு மேல போக விடக்கூடாது, நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாய் சொல்றாங்க. ரொம்பவே எமோஷனலான நம்ம கோணங்கமாரு வந்து விக்டரோட கம்பெனி எங்க இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நான் போயிட்டு அந்த கம்பெனியை பத்தின மற்ற இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்ரீகுமார் அந்த இடத்துல உன்னை அவ்வளவு ஈஸியெல்லாம் எல்லாத்தையுமே விட்டுற மாட்டாங்க, லேண்ட் ஆஃப் வேலி அது எதுக்குமே அலோ பண்ணாது, நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி லேண்ட் ஆஃப் வேலி கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு அலோவன்ஸ் வந்து வாங்க முடியுன்ற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீகுமார் சொல்லுவான். இன்னொரு பக்கம் தீபா அண்ட் விக்டர் ரெண்டு பேருமே அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் இதை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போற, எப்ப இடத்துல மறுபடியும் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு லேட் ஆயிருக்கும் தெரியுமா அந்த இடத்துல விக்டர் பேசிக்கிட்டு இருக்க. நீ பண்ணி வச்சு வேலையால அவங்க நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஆர்கனைசேஷன்லயே நம்மள வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாம உன்னை வந்து என் கூட கம்பேர் பண்ணாத, நான் உன் லெவல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், உன்னை ஆர்கனைசேஷன்ல மெம்பரா சேர்த்ததுக்கான காரணமே இந்த கம்பெனில இருந்து நீ இன்வெஸ்ட் பண்றதுனால மட்டும் தானா, நீ என் கையாலே அடி வாங்கி சாக போற அப்படின்ற மாதிரி விக்டர் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்க. இந்த இடத்துல உன்னையும் சாரடா வந்து அவங்க வந்து தூக்கிட்டு வந்தாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. பருட்டோவும் அந்த பேட்டல்ல நடந்தீங்க, உன்னோட ஒரு கண்ணை இப்போதைக்கு உன்னால யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அதுல நீ அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணதுனால இப்போதைக்கு இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட்டை தான் எடுக்கணும், அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு போறான். இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு என்னோட ஷரிங்கன்ல சாரடா சொல்றான். ஷீசனை வந்து சாக்ரா கிட்ட இந்த மாதிரி அடிப்பட்ட விஷயத்தை நினைச்சு வருத்தமா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம முதல்ல நம்மளோட வருத்தத்தை காமிச்சிக்கவே கூடாது, அப்பதான் அவங்க நடந்த விஷயத்தை நினைச்சு ஓவர் கம் பண்ணி ஃபர்ஸ்ட் வெளியில வருவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பர்ட்டோவை பார்க்க ஈவாவே டீம் வரும்போதே அந்த இடத்துல ரூமர்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் செத்துருப்பாங்களான்ற மாதிரி பேசிக்கிட்டே தான் ஃபுல்லாவே அவனுங்க நர்வஸோட தான் இருப்பானுங்க, டாட்டோ டிப்ரெஸ்ஸா இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. பட் பருட்டோ அந்த இடத்துல ரொம்பவே ஸ்போர்ட்டிவாகவும் ஆக்டிவாகவும் தான் அந்த இடத்துல இருந்திருப்பான். இந்த வாட்டி டிஃபீட் ஆன என்னடா அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த இடத்துல ஈவாபே சொன்னாலுமே இது ஒரு புது ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கு, கம்ப்ளீட்டா நாங்க வந்து டிஃபீட் பண்ண போட்டோன்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ சொல்றான். சாரடாவை பார்க்கவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி, பட் அப்போ அலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அதை பத்தின விஷயங்களை சொல்லி கண்டிப்பா உங்களோட பேரை கெடுக்காம நான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோணகமாருமே சொல்லுவான். சப்போஸ் நீ மாட்டிக்கிட்டாலுமே எதனா பண்ணி தப்பிச்சுப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீகமாரு சொல்லிட்டு போவான். அதே சமயம் நம்ம மூகினோ ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஃபிஷ் ஷாப்பை பார்ப்பாங்க. அங்க ஒரு காமையாவத்தோட போக அந்த பாட்டி மாந்தி இடத்துல வந்து உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷேடோல இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபார்ச்சுனை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆமம் மூலமா அவனால ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயம் பருட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து அவன் நடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லுது இல்லையா. இந்த மாதிரி ஷினோபிஸ் பண்றது வந்து மோஸ்டா அவங்க மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய இதுவாயிரும், மறுபடியும் அவங்க போகவே தோணாதுன்ற மாதிரி அந்த இடத்துல ஈவாபே சொல்ல உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்ப அவங்க ஷினோபியா இருக்கத்தையே கியூட் பண்ணிடுவாங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் மெடல் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம அவங்க ரெண்டு பேரையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே பிளான் போடுறாங்க. சாரடாவோட கண்ணில் இருக்க பேட்ச் எல்லாம் ரிமூவ் பண்ண இப்போ ஓகே எனக்கு எல்லாமே நார்மலா இருக்குன்ற மாதிரி அவ சொல்லுவா. உன்னோட பிசிக்கல் கண்டிஷன் நார்மல் ஆயிடுச்சுன்ற மாதிரி சாக்குறாவுமே சொல்ல அப்ப நான் நடக்கிறன்ற மாதிரி அவ ஏஞ்சிக்க இல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இன்னும் 2-3 நாள் நாங்க உன்னை கண்காணிக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்புவாங்க. சரின்னு சொல்லிட்டு சாரடா அந்த இடத்துல கண்ணாடியை போட்டு எங்கேயோ கிளம்புறா. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு பருட்டோவை மீட் பண்ண போவாங்க இல்லையா. அந்த இடத்துல பருட்டோவுமே இருக்க மாட்டான். உடனே சாக்குறாவுமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்த உடனே சாரடாவோட ரூமுக்கு போவாங்க. சாரடாவுமே அந்த இடத்துல இருக்க மாட்டா. அவங்க
நல்லாவே நம்ம கிட்ட போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஈவாபே சொல்ற மாதிரி அந்த இடத்துல சாக்குரா சொல்றேன். அடுத்த நாள் மிஷினுக்காக நம்ம கோனகமாரு கிளம்பும் போது அந்த இடத்துல முகினோவுமே நானும் மிஷின் கூட வர லார்ட் 7 கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படின்னு மீச்கி தான் எப்படி அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து எங்களை காப்பாத்திருக்கான் மாதிரி கோனகமாருமே சொல்றான். ஒரு கேப்டனா இது என்னோட மிஸ்டேக் தான். சோ நாங்க இப்போ வந்து விக்டர் கம்பெனியை விசிட் பண்ணி அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. இது ஒரு அண்டர் கவர் மிஷின், அதனால உங்களை எங்களால கூட்டிட்டுலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி கோனகமாரு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சாக்குரா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை தேடி கண்டுபிடிச்சி வந்துருவாங்க. ஈவாவே கத்த போவா அவன் வாய முடிடுவாங்க. நாங்க ஒன்னும் உங்க கூட நல்லா பண்ணுங்க, அந்த பேட்டில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை எங்களுக்கு கத்து கொடுத்துருச்சு, இன்னமும் நாங்க வீக்கா தான் இருக்கோம், கண்டிப்பா இதுக்கப்புறம் நாங்க ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நம்ம 2 பேருமே அந்த இடத்துல சொல்றாங்க. கண்டிப்பா நாங்க ட்ரைனிங் எடுத்து அவனை டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதான் நீங்க வந்து ரியல் ஷினோபி மாதிரி தெரியுறீங்கன்ற மாதிரி முகினோஸ் இருக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ் பம்ப் பண்ணிக்கிறாங்க. நம்ம பருட்டோ வேகமா சாஸ்கே கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போக அங்க ஆல்ரெடி வந்து நம்ம சாலடா இருப்பாங்க. என்னால உனக்கு ரசிகன் ட்ரெயின் பண்ணலாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா நம்ம பருட்டோ வந்து நருட்டோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்கலான்னு போயிருப்பான். பட் அந்த ஒகாகே ஆஃபீஸ்ல அவன் என்ன கேட்டிருப்பானா, ஆல்ரெடி நம்ம நருட்டோ காராவை பத்தின இன்வெஸ்டிகேஷனுக்காக நைட்டு ஃபுல்லா முடிச்சுக்கிட்டு ரொம்பவே லேசியா இருந்திருப்பான் இல்லையா, அதனால இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். சரி வேற யார்கிட்ட நான் ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த வில்லேஜ்ல இன்னொருத்தருக்கு தான் ரசிகன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷியோட நேம் அந்த இடத்துல அவன் சொல்லுவாங்க. அதே சமயம் நம்ம கக்காஷி டம்ப்ளிங் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அவனுக்கு தும்பல் வரும், ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே அப்படின்னு நம்ம தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.